திரைப்படத்தில் பேசிய அரசியல் வசனங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தி படத்துல ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. அதாவது 2Gக்கு குடுக்குற ஒரு கண்ணுக்கு தெரியாத அலைக்கற்றைக்கு குடுக்குற முக்கியத்துவம் 2 சொட்டு தண்ணீருக்கு குடுக்க மாட்றாங்க அப்படின்னு ஒரு டயலாக் பேசியிருப்பாரு. அப்புறம் நெறைய டயலாக் கத்தியில வரும். அப்புறம் சர்க்கார்ல வந்து ஓட்டுரிமை பத்தி நல்லாவே பேசியிருப்பாரு. மெர்சலா சர்க்காரான்னு தெரியல. ஒரு படத்துல வந்து டயலாக் சொல்லியிருப்பாரு. மிக்சியும் கிரைண்டரும் கொடுக்கறதுக்கு பதிலு கல்வியும் படிப்பையும் கொடுங்க. அத படிச்சாலே அத அவங்க வாங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லுவாரு. அவர் பேசுறப்ப இது நல்லா தான் இருக்கு. ஆனா, நான் கண்ணால பார்த்த ஒரு கதைய சொல்றேன். சில பேர் வீட்லலாம் 6 பிள்ளைங்க, 7 பிள்ளைங்கலாம் பெத்திருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க வீட்லாம் பார்த்தீங்கன்னா, அரிசி ஊற வச்சு அரைக்கணும்னா, ஒரு 4 1/2 படி, 5 1/2 படி அரிசிய ஊற வைப்பாங்க. அது அப்பாவோ இல்லை அங்கே அவங்க பெத்தெடுத்த பிள்ளைங்களோ வந்து அரைக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் அவங்க அம்மா வந்து அதை அரைச்சி, அதை வலிச்சு, அதை புளிக்க வச்சு, அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தெரியுமா?